தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு சபைகள் பாழாய் போயிருக்கிறனால ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை சொன்னது போல எரிச்சல் வரலாம். அந்த எரிச்சல் நம்மளை விட்டு தூர போக கிடவுது. என்ன அப்படின்னா, சபை பாழாய் போயிருக்கா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்ய, விழித்து எழுந்திரு. அது மாத்திரமல்ல, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட கடவாள். தேவ பிள்ளைய ஜனத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, கூட்டணுமா, சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஏன்னா இன்னைக்கு சபை லவோதிக்க சபையுடைய பாவ அனித்தியமான அனுபவத்துல என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, ஜனத்தை கூட்டு சபையை என்ன செய்ய, பரிசுத்தப்படுத்து. ஜனத்தை கூட்டு சபையை பரிசுத்தப்படுத்து அப்படின்னும். அப்ப இன்னைக்கு சபையானது எப்படி இருக்கு அப்படின்னா, பரிசுத்த அடைய முடியாதபடி காணப்படுகிறது. சபையை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாங்க, நீங்க இப்பொழுது உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு முழு இருதயத்தோடு என்னிடத்துல திரும்புங்க என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. முழு இருதயத்தோட திரும்பணும். நம்ம அதான் சொன்னாங்கல்ல, எழுப்புதல் எப்படி வரும் அப்படின்னா, உண்மையான மனம் திரும்புதல் வந்தா தான் எழுப்புதல் வருமா. ஆமா, அப்போ முழு இருதயத்தோட நாம் தேவனிடத்துல திரும்பணும். இந்த வஸ்திரங்களை அல்ல, இதயத்தை என்ன செய்யணுமா, கிழித்து தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுத்து நம்ம அவரிடத்துல காணப்படுவோம். அப்படின்னா ஆண்டவர் வரக்கூடிய அழிவுக்கு தப்புவிப்பாங்க. நம்மளையெல்லாம் ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டாங்க இல்லையா. இப்ப வாசற்படி கதவுல நின்று தட்டி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா. நம்ம எல்லாம் ஒரு நாள்ல புறாவா இருந்தோம், உத்தமையா இருந்தோம், சகோதரியா இருந்தோம், சரியா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்தோம், சபை அப்படி இருந்தது. ஆனா இன்றைக்கு பாலாய் போய்விட்டு இல்லையா. அதனால தான் ஆண்டவர் எழுப்புதலுக்காக, இந்த செய்தி முழுவதுமே எழுப்புதலுக்காக தேவன் என்ன செய்திருக்கிறாங்க, கொடுத்த தீர்க்க தரிசனத்தினுடைய பகுதியை தான் ஆவியானவர் என்ன செய்யறாங்க, அடியோனோடு இருந்து கூட நிறைவேற்றுகிறாங்களே ஒழிய என்னுடைய சொந்தமான பிரசங்கத்தை கொண்டு வந்து என்ன செய்யல, பிரசங்கிக்கல. அப்ப ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்தணும். ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரையும் சேருங்க, பிள்ளைகளையும் சேருங்க, பால் உண்கிற குழந்தைகளையும் சேருங்க, எல்லாரையும் சேருங்க. எதற்காக? மணவாளன் தன் அறையை விட்டு மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட போறாங்க. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுகிற காலம், அந்த காலம் சமீபமா இருக்கிறபடியினால சபை பரிசுத்தப்படுத்தப்படணும். பாலா இருக்கிற இந்த அனுபவம், வாந்தி பண்ணக்கூடிய அனுபவம், புறக்கணிக்கக்கூடிய அனுபவம், கைவிடப்படக்கூடிய அனுபவம், இந்த அனுபவத்திலிருந்து சபையானது என்ன செய்யப்படணும், தேவனிடத்துல திரும்பும்படியாக, வசனத்துக்கு நேராக, சத்தியத்துக்கு நேராக சபை என்ன செய்யணும், திரும்பணும். வாசிக்கிறோம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 14வது அதிகாரத்துல 1வது 2வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். சபையானது இன்னைக்கு என்ன அப்படின்னா, அக்கிரமத்தினாலே விழுந்து கிடக்கிறது, பாவத்திலே மரித்து கிடக்கிறது, பாவ அனித்தியமான வாழ்க்கையில மரித்து கிடக்கிறது. அதனால ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம் என்னவென்றால், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்திலே, வசனத்தை கொண்டு, சத்தியத்திற்காக வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோ. எங்களுடைய எல்லா அக்கிரமங்கள், பாவங்கள், நாங்கள் இவ்வளவு நாள் உடைய வசனத்தின்படி வாழாமல் வசனத்தை போதித்தோம், ஆனா வசனத்தின்படி வாழல. தேவ பிள்ளைய, அநேகருடைய வாழ்க்கையில வசனம் படிப்பாங்க, வசனம் சொல்லுவாங்க, ஆனா வசனம் என்ன, அதுல என்ன விளக்கம் இருக்கு, என்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இப்படிதான் இன்னைக்கு வாழ்கிறாங்க. நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்ப தேவ பிள்ளைய, ஆண்டவர் இன்னைக்கு நம்மள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. சபை பரிசுத்தப்படுத்தணும், மூப்பரை கூட்டணும், பிள்ளைகளை, பாலுண்கிற குழந்தைகளை,
மணவாளன் அறையையோ மணவாட்டி தன் மறையை விட்டு என்ன செய்ய போறாங்க? புறப்பட போறாங்க. தேவ பிள்ளைய, இன்னைக்கு என்ன அப்படின்னா, சபை கீழ்ப்படியாம தன்னுடைய மகிமையை இழந்து போய் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. எப்படி என்றால், நாம் எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 10வது வசனத்துல மகா ரூபவதியாய் இருக்கிற அந்த வஸ்தி என்ன செய்கிற அப்படின்னா, தன்னுடைய கணவன் அழைத்த அந்த அழைப்பை மறுத்து அவ வர மறுத்ததினால அங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ராஜாவை அவமதித்திட்டா, கீழ்ப்படியாம போயிட்டா, அவ மகா ரூபவதின்னு சொல்லி இப்போ ராஜா ஜனங்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில ஏளனம் பண்ணப்பட்டு பயிரக்கூடாது, அதனால அவரை வஸ்தியை தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த சட்டத்தின்படி வஸ்தி என்ன செய்யறாங்க? தள்ளிவிட்டு 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த ராஜ மேன்மை அவளை பார்க்கல் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று அவரால் ஒரு கட்டளை பிறந்தது. அப்போ மகா ரூபவதியா இருந்த வஸ்திய தள்ளிவிட்டு அவ கீழ்ப்படியாம போனனால தன் கணவனுக்கு, அதனால இவளை காட்டிலும் என்ன அப்படின்னா, உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு இந்த ராஜ மேன்மை என்ன செய்யணுமா? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அகாஸ்வரத்திலிருந்து இருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதனால அகாஸ்வருடைய ஆளுகைக்குள்ள இருந்த 127 நாடுகளுக்கு என்ன அனுப்பப்படுகிறது அப்படின்னா, மகா ரூபவதியான என்ன அப்படின்னா, ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு தேடணும். வஸ்திய தன்னுடைய ராஜ ஸ்திரி பட்டத்திலிருந்து தள்ளிவிட்டு வஸ்திக்கு பதிலாக ஒரு உத்தமி மற்றொரு ஸ்திரிக்கு, என்னது உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரிக்கு இந்த ராஜ மேன்மை கொடுக்கப்படணும் சொல்லி அகாசுருடைய 127 நாடுகளில் இருக்கிற ரூபதிவா இருக்கிற கன்னிகைகளை எங்க கொண்டு வரணும் அப்படின்னா, இங்க அகாசுருடைய கன்னி மாடத்துக்கு கொண்டு வந்து ஏகாயனிடத்துல என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அந்த கன்னி மாடத்துல ஏகாயனிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு யாரை தேடினாங்க அப்படின்னா, ரூபவதியாகிய கன்னி பெண்களை தேடினாங்க. ஏன்? அவளுடைய மகா ரூபவதியா இருந்த மனைவியாகிய வஸ்தி கீழ்ப்படியாமல் போனபடியினால். அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு சபைகள் அன்றைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, உன்னத பாட்டு 5வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஆமா, அன்னைக்கு அவங்க சகோதரியா இருந்தாங்க, பிரியமா இருந்தாங்க, புறாவா இருந்தாங்க, உத்தமியா இருந்தாங்க. ஆனா உலக லௌகீகம் அவங்களை கீழ்ப்படியாம விட்டபடியினால அவங்களால உலகத்துல இருந்து வெளியே வர முடியாதபடி, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடி, உலக மேன்மையில சிக்கி தவித்து தேவனை புறக்கணித்து அவங்க என்ன செய்தாங்க? தேவனுடைய கட்டளையை புறக்கணித்து மனம் போன போக்கில மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தபடியினால அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக அந்த பகுதி காணப்படுகிறது. அதே போல அகாசுருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவருடைய மனைவியாய் இருந்த மகா ரூபவதியாகிய வஸ்தி தள்ளப்பட்டா.